நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 9 10. சுப்பையா எங்க கிளம்பிட்டு இருக்க? மளிகை சாமான் வாங்க. மல்லிகா என்ன பண்ணிட்டு இருக்கா? பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. மல்லிகாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா. அவளுக்கு ஏதாவது நகை வாங்கி போட்டிருக்கியா? இல்லையே. ஏண்டா பொம்மநாட்டினா கழுத்துல காதுல மூக்குல 4 நகை போட்டா தாண்டா லட்சுமிகரமா இருக்கும். நம்ம தலை பூமியில சாயும் போது நம்ம தலைமாட்டுல 4 காசு இருந்தா தாண்டா 4 பேர் மதிப்பா. ஆமா, தலைமுடி வெட்டிக்க யாரு காசு கொடுத்தா? அண்ணி. ஷர்ட்டுக்கு அண்ணிதான். பேண்ட்டுக்கு அதுக்கும் அண்ணிதான். அப்புறம் நீ ஏண்டா உயிரோட இருக்க? நாளைக்கு மல்லிகாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பெத்துண்டு அந்த குழந்தையும் இங்கேயே சமையலுக்கு விட்டுறலான்னு தீர்மானமா? 4 வருஷம் நான் வீட்டில் சமையல் பண்ணி 4 காசு சிறுக சிறுக சிறுவாணி சேர்த்து இந்த மூக்குத்தி இந்த காதுத்தோடு கழுத்துக்கு சங்கிலி கைக்கு விளைய எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படி பார்க்குற? என்ன பார்க்காத, அந்த லிஸ்ட்டையும் கையில் இருக்கிற பணத்தையும் பாரு. பாத்தியானா 4 காசு சேர்த்துக்கலாம், நீயும் மல்லிகாக்கு நகை வாங்கி போடலாம். இந்த வீட்டுல யாரும் என்ன வேலைக்காரனா பாக்குறது இல்ல, இந்த வீட்டுல ஒருத்தனா தான் பாக்குறாங்க. இப்ப நீ சொன்னதெல்லாம் அப்படியே நான் செஞ்சா அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆகாது? அட நீ ஏண்டா, இது யார் வீடு? ஏன் மாப்பிள்ளை வீடு, நான் தானே சொல்றேன். என்ன நீ 10 காசு சேர்த்துக்கோ, அதுல 5 காசு இந்த பக்கம் தள்ளு, அவ்வளவுதான். அண்ணன் அண்ணி வரட்டும், முதல்ல இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றேன். சொல்லிடுவியா? சொல்லுவேன். சொல்லு, நானும் சொல்றேன். என்ன சொல்லுவ? மல்லிகாவும் சுப்பையாவும் கல்யாணம் ஆறதுக்கு முந்தி அடுக்கலையில கூட்டா இந்த வீட்டுல லட்சுமிகரம் எப்படி வரும்னு சொல்றேன். குட் மார்னிங் சார். யார் வண்டி சார்? யாருக்கு சார் தெரியும்? தினமும் அழகா சிவப்பா ஒருத்தர் வராரு, காரை நிப்பாட்டுறாரு, அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டில் அழகா சிவப்பா ஒரு பொண்ணு இருக்கு, காலையிலயும் வருதில்ல ராத்திரிலையும் வருதில்ல, இந்நேரம் தான் வராரு. அதான் சொன்னேனே சார். எந்த வீடு? அதுவும் அந்த வீடு தான். என்ன யோகி? ஒன்றும் இல்லை சார். விஷயம் இல்லாமல் தான் நீ வரமாட்டே, சும்மா சொல்லு. நம்ம காரை ராகவேந்திர அவென்யூ கிட்ட பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? இல்லை சார், அடிக்கடி நம்ம கார் அங்கே நிற்கிறதா ஒரு வாட்ச்மேன் சொன்னான். உனக்கு இங்கே என்ன வேலை? ஜெனரல் மேனேஜர் சார். அதோட நிறுத்திக்க, என்னை மேனேஜ்மெண்ட் வேலையில் வச்சுக்காத. நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு சார் உன்னை வேபாக்கிச்சோடா. மைண்ட் யூ, இங்கே உன்னை வேலையை சேர்த்து நான் தான். இல்லை சார். என்ன சொல்ல சார்? சார், இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸுக்கு 4 பேர் 4 விதமாக என்ன என்ன பேசுவாங்க? 4 பேர் என்ன பேசுவாங்க? நான் பொம்பளை போய்கிட்டு தெடுத்து வரையில பேசுவாங்களா? பேஸ்ட் போட்டியா? அப்படி கவலை இல்லையா? சார் ப்ளீஸ் 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 சார். போயா போயாங்கறல. தேங்க்யூ சார்.
ராமு, நான் போயிட்டு வரேன்ப்பா. மா எங்க போறீங்க? நான் உன்னை மாப்பிள்ளையா நினச்சிக்கலப்பா, சொந்த பிள்ளையா தான் நினச்சிட்டு இருந்தேன். இத்தனை நாள் எனக்கு சோறு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு விட கூட நான் போயிட்டு வரேன். என்னாச்சு? என் வாயை கலராதே, என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. இந்த அநியாயத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா, அதனால தான் என்னை விட்டுடுங்கிறேன். அண்ணே அது வந்து என்ன சொல்ல போற? உங்ககிட்ட இந்த காய்கறி அரிசி மளிகை சாமானுக்கெல்லாம் பொய் கணக்கு காட்ட சொன்னேன்னு சொல்ல போறியா? சொல்லு. கார் டிரைவர் வேணா சாட்சி கூப்பிட்டுக்கோ. பெட்ரோலுக்கு 8 லிட்டர் போட்டு 10 லிட்டர் கணக்கு காட்ட சொன்னேன்னு சொல்ல போறோம், சொல்லட்டும். இதை பாரு ராமு, நீ ஒத்தன் சம்பாதிச்சு உழைச்சின்னு இருக்க. உன்னை சுத்தி ஒரு பெரிய வளையமே போட்டு வச்சிருக்கா அந்த சாரதா. எல்லாரும் அவ சொல்றத தான் கேட்கறா. ஒரு நாள் அவ எல்லாத்தையும் சுருட்டிண்டு அவ மாஜி புருஷனோட ஓடிட போறா. நிறுத்துமா, என்னம்மா பேச்சு பேசுற நீ? அண்ணா இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கண்ணே. டேய் உள்ள போடா. இல்லண்ணா இவங்க வந்து பொய் போட உள்ள போ. இங்க வாரும் சொல்றேன், இங்க வாரும். இத பாரு மாப்பிள, உமக்கு விஷயம் தெரியுமா? சாரதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தை வேற இருக்கு. அவ புருஷன் யாரு தெரியுமா? அந்த நெட்டையா இருக்கானே யோகி, அவன்தான். சாரதா பத்தி எனக்கு தெரியும். அவ படிப்பட்டவில்லை. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்பா, நானும் நம்பல. அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்த என் கண்ணால அந்த காட்சியை பார்த்தேன்பா. அவ 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத, அதனாலதான் சொல்றேன். எனக்கு இந்த வம்பெல்லாம் வேண்டாம், நான் போறேங்கிறேன். என்னை விட்டுடுப்பா. மா உள்ள போங்க. வேண்டாம்ப்பா, வேண்டாம். இல்ல நான் பார்த்து உள்ள போங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே சொல்லிட்டாரு வேண்டான்னு. நான் கேட்காம இருக்க முடியுமா? அப்பா என்னப்பா? என்ன? நிறுத்துங்க. ஏய் நீங்க 2 பேரும் 2 இட்லி அதிகமா சாப்பிடுங்க. ஏய் ஸ்ரீ, நீ ஒரு சப்பாத்தி கம்மியா சாப்பிடு. ஏற்கனவே குண்டா இருக்கிற, இதுக்கு மேல சாப்பிட்டா வெடிச்சிருவ. அங்கிள், இனிமே ஏதாவது பேசுனீங்க உங்களை கொல்லாம விட மாட்டேன். ஏய், என்ன பேச்சு பேசுற? உன் வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுற? பெரியவங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம்? என்ன கலாட்டாங்க? என்ன பேசுறான் பாருங்க. குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல என்ன ரேங்க் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. அடா ஸ்ரீ, என்ன ரேங்க் வாங்கியிருக்க? 5வது ரேங்க். ஆஹா. இல்ல தப்பு 20th ரேங்க். ஆமாப்பா. 4 கோழி முட்டைப்பா. அட பாவி. பாருங்க, என்னடா அது? பண்றதும் பண்ணிட்டு பொய் வேற பேசுறான். இப்படியா பேசுற? சரி பச்சை குழந்தை விடுமா, போப்போ சரியா போயிடுவான். அதுக்கு இல்லைங்க, பொய் சொல்லாம இப்படி உங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படியா பொய் சொல்றது? கொஞ்சமாவது கத்துக்க வேண்டாம்? ஏங்க, நீங்க என்னைக்காவது பொய் சொல்லிருக்கீங்களா? ஏதாவது மறைச்சிருக்கீங்களா? அது கூட தெரியாம என்னங்க சாப்பிடாம போறீங்க? லேசா நெஞ்சு கறிக்குது, இன்னைக்கு விட்டுருவோம். நீங்க சாப்பிடுங்க. பாத்தியா, நீ பொய் சொன்னதுனால அப்பா கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. சாரி சொல்லு. அப்பா சாரி. சாரி. ரைட் சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. என்னங்க சாமியார் மாதிரி நிக்கிறீங்க? ஸ்ரீவத்சம் பொய் சொன்னான்னு வருத்தப்படுறீங்களா?
சின்ன பையன், போக போக புரிஞ்சுக்குவான். என்ன உங்க பையன் பொய் சொல்றான்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு, அதான் கண்டிச்சிட்டேன். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லை. ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. என்ன? யோகி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? யோகி உங்களை பத்தி என்கிட்ட என்ன சொல்றது? என்னங்க நீங்க, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இவ்வளவு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க. அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லல. என்ன? ஓ ஒண்ணு இல்ல, சும்மா கேட்டேன். என்னமோ மறைக்கிறீங்க. ஏங்க, காவேரி வீட்டு விட்டு போனது வருத்தமா இருக்கா? ஆ, அவளுக்கு என்னங்க, சந்தோஷமா இருக்கா. ஏங்க, ஆ. காலையில அந்த பத்திரமும் பைக்கு சாவியும் கொடுக்கறதுக்கு உங்களையும் கூப்பிட்டேன்ல, நீங்க தான் ஏதோ வேலை இருக்குன்னு எங்கேயோ போயிட்டீங்க. கிருஷ்ணா கூட ஒரு வேலை வெளியே போயிருந்தேன். கிருஷ்ணாவுடையா? ஆ. கிருஷ்ணாவுக்கு வேற ஏதோ நான் வேலை கொடுத்தேனே. அதே வேலையத்தான் நான் கூட போயிருந்தேன். நல்லா இருக்கு. வர வர இப்ப 2 பேரும் ஜோடியா சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அது போட்டோம். காவேரி மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்க. காலையில போய் அந்த பத்திரமும் சாவி கொடுத்தேன்னா மாப்பிள்ளை வாங்கிக்க மாட்டேன்ட்டாரு. எல்லாம் வேண்டாங்க, இந்த வீடு பைக் எல்லாம் வாங்குவேன், சொந்தமா உழைச்சு வாங்குறேன்னு சொன்னாரு. அப்புறம் இல்ல இது என்னுடைய அன்பளிப்பு அது இதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் அவங்க அம்மா அந்த 2 பிள்ளைங்களும் என் காலில் விழ சொன்னாங்க. அவங்க 2 பேரும் என் காலை தொட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சுங்க. எவ்வளவோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த நிமிஷத்துல நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் விடக்கூடாதுங்க, அனுபவிக்கணும். அது சரி, அவங்க என் கால விழுந்தாண்ண உன் கால விழுந்தாண்ண எல்லாம் விழுதான். என்னங்க, இன்னொரு விஷயம் தமாஷு. காவேரியும் மாப்பிள்ளையும் பைக்ல போனோம். அதை நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் பார்த்தேன். அவங்க அம்மா உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அந்த பையனை கூப்பிட்டு பைக்கை எடுப்பான்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை பைக்கை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படின்னு ஆயிடுச்சு. நான் பயந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க பைக் ஓட்ட கத்துக்கினதுக்கு அப்புறம் காவேரியை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். இல்லம்மா எனக்கு பைக் நல்லா ஓட்ட தெரியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து அதுல அவங்க போனோம். அதை நாங்க 2 பேரும் பார்க்கணும். இதுதாங்க என்னுடைய ஆசை. அது சரி, போய் படுத்துக்க. காவேரி மத்தியானம் போன் பண்ணாங்க. என்ன காவேரி போன் பண்ணா அவளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுத்துருப்ப. மாமியார் வீட்டுல அவ சந்தோஷமா இருப்பா. எல்லாம் எனக்கு கொடுத்து பேசாம படுமா. சரி. இல்லங்க, முன்னெல்லாம் வாயே திறக்க மாட்டேன், இப்ப சலசலன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசாம படுமா. சரி சரி. இல்லங்க, முக்கியமான விஷயங்க. படுக்க போறியா? நான் வெளியே போட்டுமா? சரி. காலையில சீக்கிரமா வேற ஏந்திக்கணும். எதுக்கு? எதுக்கா? என்னங்க, நாளைக்கு வைதேகியோட திதி. ஓ, அது வேற இருக்கா? சுத்தம். எழுந்திருப்பா, அப்பா எழுந்திருப்பா, அப்பா எழுந்திருப்பா. என்னடா? அப்பா எழுந்திருப்பா. போடா. இரு உனக்கு கவனிச்சுக்கிறேன். சித்தி சித்தி சித்தி. என்னங்க என்னங்க, எழுந்துருங்க. என்னங்க, புரோகிதர் எல்லாம் வந்திருக்காங்க, சீக்கிரமா எழுந்துருங்க. புரோகிதர் எதுக்கு வந்திருக்காங்க? நேத்தே சொன்னேன்ல இன்னைக்கு வைதேகியோட திதின்னு. வாங்க சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. பச்சை தண்ணி குடிச்சா ஜுரம் வந்துருக்கும், பயமா இருக்கு. சரி, நான் ஹீட்டர் போட்டு விடுறேன், சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. பிரசாத், குட் மார்னிங் சார். ஆ
ராமுண்ணா வாங்கோ. இன்னும் குளிக்கலையா? சாத்த தேதி வந்து கொடுத்துருண்ணா. அடுத்தது சதுர்த்தி போய் பஞ்சமி வந்துடும். சீக்கிரம் குளிச்சுட்டு சட்டை புட்டுன்னு வாங்கோ. ஆமாம் சார், 7லேருந்து 8க்குள்ளே முடிச்சணும்னு மேடம் சொன்னாங்க. அதனால தான் காலையில் சாஸ்திரிகள் வீட்டுக்கு போனேன். ஆனால் அவங்க வீட்டில் இல்லை, வேற ஏதோ வீட்டுக்கு போயிட்டாங்க சடங்கு செய்யறதுக்கு. நான் அந்த வீட்டுக்கு போய் சண்டை போட்டு இவங்களை வேகமாக ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்தேன். சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க சார். ஓஹோ, இதெல்லாம் ஓ வேலை தானா? ஆமாம் சார், நான் தான் ஏற்பாடு பண்ணேன். மேடம் சொல்லி தான் நான் ஏற்பாடு பண்ணேன். ஆ, ஏன்னா சொல்லுங்க. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமோன்னு? என்ன இப்படி கேட்டல்? எல்லாம் எனக்கு தலைகீழ் பாடம். இல்லை, ஒரு ஆத்மாவுக்கு தொடர்ந்து 10 வருஷம் திதி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதுன்னு சில பேர் சொல்றாளே. சும்மா அப்படிதான் சொல்லுவா. கயாவுக்கு போய் சாதம் பண்ணிட்டு வந்தாக்க அப்புறம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவா. அதைத்தான் அவனு சொல்றா. எப்போ வைதேகி ஆத்துல மூழ்கிட்டாளோ அப்பவே தோஷம் தீர்ந்துடுச்சு, ஜலத்துல என்ன பேதம் காவே கங்கன்னு அவன் சொல்றான். என்னடா பேசுற? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, போடா. என்னங்க இது? வருஷம் வருஷம் திதிக்கு முன்னாடி பத்திரகாளி மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுவீங்க. காய்கறி சரியா வாங்கிட்டு வரலன்னு சுப்பையாவை திட்டுவீங்க, சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணலன்னு கிருஷ்ணாவை திட்டுவீங்க. எதுவுமே சரியில்லைன்னு என்ன சத்தம் போடுவீங்க. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? அது இல்லை சாரதா, நேற்று ராத்திரி வைதேகி பழையபடி கனவுல வந்தா. எனக்கு என்னமோ அவ இன்னும் உயிரோடு இருக்கான்னு தோணுது. என்ன கனவுல வந்தாளா? அப்படின்னா அந்த ஆத்மா இன்னும் உங்களையே சுத்தின்னு இருக்குன்னு அர்த்தம். நீங்க குளிக்கலனாலும் பரவாயில்ல, வாங்கோ தோஷம் கழிச்சிடலாம். வாங்கோ. தேவசம் யோ, ஒரு காசு ஒன்று வாங்கிட்டு போ, இது எல்லாத்தையும் அள்ளிட்டு போ, உயிரை வாங்காத. என்னடாச்சு உனக்கு? பின் என்னடா, வைதேகி ஆத்தோட போயிட்டான்னு ஊரே ஆத்து ஊச்சி தேடினீங்க. ஏன் நீ கொடுத்த 4 மணி நீச்சல் அடிச்சுட்டு போனேன், யாராவது பாத்தீங்களா? அவ உனது பாத்தீங்களா? அப்பவே சொன்னேன் என் வைதேகி சாகல, அவ செத்துருக்க மாட்டான். யாராவது கேட்டீங்களாடா? இப்போ என் வைதேகி நான் தினம் பாக்குறேன், அவ கூட பேசுறேன், அவ கூட பழகுறேன். கனவுல என்னம்மா? அவர் ஏதோ எமோஷனலா இருக்காரு. நீங்க போயிட்டு வாங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. சரி வாங்கோ, நாம புறப்படலாம். என்னன்னா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டே? எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு போயிருந்தேன். உன் பேர்ல பிரமாதமா அர்ச்சனை வேண்டி வரையாக்கும். அங்கே அவங்க திதி கொடுத்துட்டு இருக்காங்க. திதியா? ஆமா, நீ செத்து போய் 10 வருஷம் ஆச்சுன்னு 10ஆம் வருஷம் திதி கொடுத்துட்டு இருக்காங்க. அது சரி, கொடுக்க வேண்டியதானே? அறிவிட திறமை பேசாத. குத்துக்கள் மாதிரி நீ உசுரோட இருக்க, அங்க உங்களுக்கு திதி கொடுக்குறாங்கடி. தெரியாம தானே கொடுக்கறா. இப்ப என்ன பண்ண சொல்ற? சாரதா கிட்ட வைதேகி சாகல, அவளுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்றியா? அதுக்காக இப்படியா கத்தினேன்? கத்துறதா? வைதேகிக்கு திதி கொடுத்தான்னு சொன்ன ஐயருக்கு செமத்திய டோஸ் விட்டேன். ஒண்ணு மட்டும் நன்னா புரிஞ்சிடுத்துனா, நீங்க சரியான தவளை. உங்க வாயாலேயே ஒரு நாள் நான் சாரதா கிட்ட மாட்ட போறேன். அப்ப என்னென்ன பிரச்சனைகள் வர போறதோ? நீ சாரதா கிட்ட மாட்ட போறது இல்ல, உங்க 2 பேர்ட்ட நான் மாட்டிட்டு லோல் பண்றேன். எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். அச்சச்சோ, என்ன இப்படி கோவப்படுறீள்? வாங்க உள்ள வாங்க. சரி சரி, கொஞ்சம் தூரத்தம் கொடு, ஒரே படபடப்பா இருக்கு. வர வர ஒரு போக்கே சரியில்லை. யோகி கிட்ட சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல பணம் வாங்கியிருக்கேன். சாரதா கிட்ட என் பேரை சொல்லி மறுபடியும் பணம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் விட வைதேகியோட திதி அன்னைக்கு நீ நடந்துகிட்ட முறை சரியில்லை. நீ ஏறாம இல்லடா. என்னாச்சு உனக்கு? டேய், சின்ன வயசுல ஸ்ரீரங்கத்துல நீயும் பட்டாபியும் திருட்டு தம் அடிச்சத என்கிட்ட மட்டும்தான் சொன்ன. நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லாம என்கிட்ட மட்டும்தான் சொன்ன. எதிர்விட்டு மாமி உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தத எவ்வளவு தரம் என்கிட்ட சொல்லி அழுதுருக்கடா.
நான் உன்னோட கிருஷ்ணாடா. என்னடா இருக்கு உன் மனசுல சொல்லு. என் வைதேகி சாகல. என்னது? உயிரோட இருக்கா. வைதேகி உயிரோட இருக்காளா? முட்டாள் மாதிரி பேசாத. நான் கேட்டதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? எங்கேயோ காவேரி கரையோர ஒதுங்கோட ராமசாமின்னு ஒருத்தர் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் அவர் வீட்டில் வச்சிருந்திருக்கார். அதுக்கப்புறம் உதவும் கரங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கார். அங்கே அவளுக்கு வைத்தியம் பார்த்துருக்காங்க. குணமானதும் மெட்ராஸ் பூரா நம்ம அட்ரஸ் தேடி அலைஞ்சிருக்காங்க. கடைசியில் நம்ம ஃபேக்டரிக்கு வந்தாங்க. உதவும் கரங்களுக்கு போனேன். அங்கேயே வைதேகி ஒரு கோயில கூட்டி மொழிகிட்டு இருந்தா. அந்த காட்சி அதுக்கப்புறம் பாமா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டேன். வரமாட்டேன்டா. சாரதா ஒண்ணு சொல்ல மாட்டாமா, அவன் ரொம்ப நல்லவ, வா அப்படின்னு கெஞ்சி பார்த்துட்டேன். வரமாட்டேன்டா. அதுக்கப்புறம் தனியா ஒரு வீடு எடுத்து தங்க வச்சேன். என்னதான் எனக்கு இது வேணும் அது வேணும் வைத்திய கேட்கலன்னா கூட நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா. ஒரு 5-6 புடவை வாங்கி கொடுத்தேன், கொஞ்சம் நகநட்டு வாங்கி கொடுத்தேன். அதுக்காகத்தான் யோகிட்ட கொஞ்சம் பணம் வாங்கினேன். உன் பேர் சொல்லி சாரதா கிட்ட பணம் கேட்டேன். டேய் வைத்திய பாவண்டா, தான் பெத்த பொண்ணு அவ கல்யாணத்தை யாரோ பிச்சைக்காரி மாதிரி கோயில் வாசல் பார்த்து என்னால வைதேகி விட முடியாது. எனக்கு சாரதா வேணும், வைதேகி வேணும். சாரதா உயிர்னா என் வைதேகி உயிரோட கலந்து. என்னோட நிலைவில் நீ இருந்தா என்ன பண்ணிருப்பேன் சொல்லுடா. வாங்க கிருஷ்ணா, நல்லா இருக்கேளா? எனக்கு சந்தோஷமா இருக்குமா. உன்னை உயிரோட பார்ப்பேன்னா எதிர்பார்க்கவே இல்லைம்மா, எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் இந்த பாவித காரணம். ஆத்துல தேடினத இன்னும் கொஞ்சம் தேடி இருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். இவன் சொல்லிட்டே இருந்தான் என் வைத்தியக்கு செத்துருக்க மாட்டேன், சாகல. ஆனா எல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேம்மா. இப்ப எதுக்காக அழறே? யார் யாருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அப்படிதான் நடக்கும். ஏதோ நான் ஒரு வனவாசம் போன மாதிரி போய் திரும்ப என் ஆத்துக்கார்கிட்டே வந்து சேர்ந்துட்டேன். நான் தினமும் பெருமா கிட்ட வேண்டிகிட்டே இருப்பேன், எப்படியாவது என் ஆத்துக்கார் கூட என்னை சேர்த்து வச்சிடுன்னு. அவரும் நிறைவேற்றிட்டார். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. ராமு எல்லாம் என்கிட்ட சொன்னான். நீ ஏமா தனியா இருக்கணும்? நீ எங்க கூட வந்துரு, நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கலாமா? என்ன கிருஷ்ணா நீங்க 2 பேரும் ஒரு ஆம்பளையோட இடத்துல இருந்து தான் பாக்குறேன். ஆனா ஒரு பொண்ணோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பொண்ணும் தன்னோட தாய் தகப்பனை பங்கு போட்டுக்குவா?
அண்ணன் தம்பியை பங்கு போட்டுக்குவா, சொத்து பத்துக்களை பங்கு போட்டுக்குவா. கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா கூட கட்டின புருஷனை மட்டும் பங்கு போட்டுக்க மாட்டா. நான் சாரதாவை ஏத்துண்டேன். சாரதா என்ன ஏத்துக்கணும்னு என்ன அவசியம்? சாரதா பத்தி உனக்கு தெரியாதும்மா. அவங்க தங்கம். என் பொண்டாட்டி ஒரு ராட்சசி. அவளையே சகிச்சிட்டு இருக்கும்போது உன்னை ஏமா ஏத்துக்க மாட்டாங்க? அதைத்தான் இவன் படிச்சு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். திருட்டுத்தனமாவை பார்க்க வரப்பெல்லாம் நடுரோட நிர்மாணமா நிறுத்தி செருப்பு அடிக்கிற மாதிரி அவமானப்பட்டு, சொந்த பொண்டாட்டி பார்க்கறதுக்கு ஏதோ வெப்பாட்டி வீட்டுக்கு போற மாதிரி மறைஞ்சு ஒளிஞ்சு நான் மட்டும் அவசியம் இருக்கு. டேய், இவ்வளவு சமாதானப்படுத்தி ஓஞ்சி போயிட்டேன்டா. நான் தூங்குறேன்னு நினைக்கிறேன், உள்ள பிடிக்கல படுத்துருக்கிற மாதிரி புரண்டுகிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என்னோட ஆத்துக்காரர் ராமு 500 ரூபாய் சம்பளத்துக்கு ஸ்ரீரங்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆனா இங்க இருக்கிற ராமச்சந்திரன் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள காவேரி கார்மெண்ட்ஸோட முதலாளியா இருக்கார். இதுக்கு சாரதா தானே காரணம். அந்த ராமுவுக்கும் இந்த ராமச்சந்திரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். நான் ராமுவோட மனைவியத்தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். சரி, நீங்க 2 பேரும் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறேன், அதனால நானும் வரேன்னு வச்சுக்கோங்க. சாரதாவோட நிலைமை, நான் நம்பர் 1, அவங்க நம்பர் 2வா? சாரதாவை நம்பர் 2 இடத்துல வச்சு பார்க்க உங்களால முடியுமா? உங்களால முடியுமா கிருஷ்ணா? எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு பொண்ணா இருந்துட்டேன். இவருக்கு நல்ல ஒரு மனைவியா இருந்துட்டேன். காவேரிக்கு நல்ல ஒரு அம்மாவா இருந்துட்டேன். உலகத்துல எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். கட்டின புருஷனுக்கு குழந்தையாவும் இருந்துட்டேன். இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? இது பாருங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன வந்து பாருங்க. காவேரிக்கு குழந்தை பிறந்தா அதை என்கிட்ட காட்டுங்க. கிருஷ்ணா, இன்னொரு விஷயம், நான் உயிரோட இருக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்னம்மா இது? மீனு குட்டிக்கு அவங்க அம்மா உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாம்மா. அது சரி, முதல்ல இவருக்கு தெரிஞ்சது, அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சது, இப்ப மீனக்குட்டிக்கு தெரிஞ்சா உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி. வேண்டாம் கிருஷ்ணா, நான் உயிரோட இருக்கிற விஷயம் உங்க 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்ப நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கலன்னா மறுபடியும் நீங்க என்ன பார்க்க முடியாது. சரிம்மா. மல்லி எவ்வளோமா? முழம் 3 ரூபாங்க. ஒரு 10 முழம் கொடுங்க. ஏன்னா பூ எல்லாம் எதுக்கு? ஒண்ணுமில்லைன்னா உயிரே விடுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யோகி, செகண்ட் யூனிட் சூப்பர்வைசர் ஏதோ ஸ்ட்ரைக் அது இதுன்னு பேசுறாங்களாமே, கவனிச்சிங்களா? நான் சார் கிட்ட சொல்லிட்டேன் மேடம். சார் செகண்ட் யூனிட்டுக்கு போறது இல்லையாமே? அப்படியா? சொல்லுங்க யோகி. மேடம், சார் அங்க நிக்கிறாரு, வண்டி நிறுத்த சொல்றீங்களா? ஓ, கொஞ்சம் நிறுத்துங்க. இவ்வளவு பூ எதுக்குன்னா? வச்சுக்க, நிறைய வச்சுக்க. மேடம், சார் பூ கொடுத்தது ஒரு லேடிக்கு தான்.
ஃபாலோ பண்ணட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. என்ன விலை? 32ங்க. 32ன்னா 32,000. 32,000மா? எனக்கு எதுக்குண்ணா இவ்வளவு விலை உயர்ந்த புடவை? நான் வீட்ல தானே இருக்க போறேன். என் சம்பளம்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. விலை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சார் கேஷா கிரெடிட் கார்டா? கிரெடிட் கார்டு. சார் அந்த கார்டு கொடுங்க. இதில் உங்கள் அட்ரஸ் எழுதுங்க சார். அட்ரஸ் எதுக்கு? இந்த சேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. சேம் பீஸ் உங்கள் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறோம். ஐயா 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 யோ இங்க வாயா வாயா. ஏன் அந்த கேட்டோட தாப்பா பிடிச்சி லொடுக்கு லொடுக்கு லொடுக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்க? உள்ள ஆளை கூப்பிடுயா. இந்த கேட்டோட அருமை பெருமை உனக்கு தெரியுமாயா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேட்டை வச்சிருப்பேன். உள்ளே இருந்த ஆளை கூப்பிட்றதா காலிங் பெல் அடிக்கிறது. அதை விட்டு லொடுக்கு லொடுக்கு ஆடிட்டு இருக்க. ஏற்கனவே மணி ஆடிட்டுதியா? ஏன் முறைக்கிற? சரி சரி வந்த விஷயத்த சொல்லு. சுந்தரி சில்க்ஸ் இருந்து வரேன். ஆ ராமையா சேலை ஆர்டர் கொடுத்துருந்தாரு, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ராமையா சேலை ஆர்டர் பண்ணாரா? எவ்வளோயா விலை? 32,000 ரூபாயா? ஆ யோ ஏன் வய பொழுதுட்ட? இல்ல 32 காசுக்கு சிங்கி அடிச்சிருந்த பையெல்லாம் 32,000 ரூபா கொடுத்து புடவை வாங்குற அளவு ஆளாயிட்டானு பாக்குறேன். யோ நல்லா பாரு, பிரபாவதி எங்க பாப்பா பேர் இருக்க போதே. நான் என்ன கேனியா? யோ ராமையா தான் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அப்படியா? சரி சரி கூட கொடுத்துட்றேன். ஒன்றும் வேணாம், நீ கூப்பிட்டு நானே கொடுத்துக்கிறேன். யோ இந்த மாதிரி சட்டை கையை மடிச்சு விட்டவன் வேஷ்டியை மடிச்சு கட்டோம்னா உள்ள சேர்க்கறது இல்லை. ஆமா தெரியாம தான் கேட்கறேன். இது முழு கை சட்டை தானே, ஏன் மடிச்சு விட்டுருக்க? அதுக்கு அரைக்கை சட்டை வாங்கி போட்டுக்கிறது. இது முழு வேஷ்டி தானே, ஏன் மடிச்சு கட்டிருக்க? அதுக்கு துண்டை வாங்கி கட்டிக்கிறது. ஒன்றை மாதிரி ஆளால தான் இந்திய நாட்டோட பொருளாதாரமே சீர்குலைஞ்சு போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் 1944 ஒரு தடவை ஏன் சட்டை, ஏன் வேட்டி, ஏன் காலு, ஏன் கை நான் போடுறேன், உனக்கு என்னையா வந்துச்சு? யோ ஒரு மனுஷன் திருந்தி வாழ விடவே மாட்டீங்களா? ஆமா இவர் பெரிய கோட்ஸே பரம்பரை, திருந்தி வாழ்றாராம். ஏய் கோட்ஸை ஒருத்தரை தான் சுட்டான். நான் 4 பேர்த்த வெட்டிட்டு 10 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் ஜவுளி கடையில வந்து வேலை பாக்குறேன். மாவனை என்ன ஓவரா பேசிட்டே இருக்க? இத புடி அண்ணே. நீங்களே கொடுத்துருக்கீங்களே. வேணாம் நீயே கொடுத்துரு. சரிங்க. அடி வாங்கியிருக்கல மாவனை சேட்டை கேட்டா பண்ண அது. என்னடா வேல்மணி உன் நேரமே சரியில்லை. வீட்டுக்குள்ள இருக்கிறவனும் அடிக்கிறான், வெளியே வீட்டுக்குள்ள வரவனும் அடிக்கிறான், ரோட்ல நின்னவன் உக்காந்தவன் வரவன் போறவெல்லாம் அடிக்கிறான். டேய் ராமு, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இன்னைக்கு நான் அடி வாங்கினதுக்கு நீ காரணம் ஆயிட்ட. உன்னை விட மாட்டேன். இந்த புடவைய வச்சு உன் குடும்பத்துல என்ன ரவுஸ் விட பாடுறா. வரேன். பாட்டிமா பாட்டிமா, கழுவே கழுவே. ஏண்டா இப்படி கூடத்துல நின்று பிசாசு மாதிரி கத்தின்னு இருக்க? நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ட? 4 இட்லி, ஒரு வடை, சட்னி சூப்பரா இருந்தது. நன்னா ஒரு பிடி பிடிச்சேன்டா. சாப்பிட்டு முடிச்சல, தேசிய போட்டு ரூம்ல படு. இந்த வீடு உருப்பிட்டோம். இந்த வீட்டுல என்னென்ன அநியாயம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல? என்னடா அநியாயம்? பாத்தியா? என்னது இது? புடவையா? பா என்ன வெயிட்டா இருக்கு, எவ்வளவு ஜரிகை போட்டிருக்கு. யாருக்குடா? இந்த புடவையோட விலை என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன ஒரு 7,000 ரூபாய் இருக்குமா? உன் பீத்த புத்தி உன்னை விட்டு போகுமா? 32,000 ரூபாய் விலை. இந்தா பிடிச்சுக்கோ. ஐயோ 32,000மா? படி. யாருடா இந்த புடவை கட்ட போறா? வேற யார் கட்டுவா?
எல்லாம் உன் பொண்ணோட சக்காலத்தி சாரதா தான். கெட்ட கேடு, ஒரு நூல் புடவைக்கு 200 ரூபாய் காசு கேட்டேன். மாப்பிள்ள அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேலு, என்ன பிரச்சனைங்க? பாப்பா, இந்த அநியாயத்தை நீயே கேளு. ஊர் பேர் தெரியாத அனாதை, காவேரி கரையிலேருந்து வந்து சேர்ந்த அனாதை, என்ன ஜாதி எந்த இனம்னு தெரியாத அனாதை சாரதாக்கு 32,000 ரூபாய்க்கு புடவையாம். ஊர் உலகமே தெரிஞ்ச கும்பகோணம் சீமாட்டி இந்த பாட்டிக்கு 200 ரூபா நூல் சேலைக்கு மாப்பிள்ளை கிட்ட காசு கேட்டா அடுத்த வாரம் ஆகட்டும் பார்க்கலான்னு தவணை முறையில் சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் பாப்பா நியாயத்தை கேட்கணும். இந்த பாட்டியை விடாத, இது அவளை பாட்டி, நீ தான் பாப்பா கேட்கணும். கேளு. பாட்டிமா, இந்த புடவையை யார் கட்ட வேண்டியது? உங்க பொண்ணு. ஆனா உங்க பொண்ணு உயிரோட இல்ல. இல்லனா உங்க பேத்தி காவேரி கட்டணும். ஆமா, அவளும் இங்க இல்ல. இந்த நேரத்துல 32,000 ரூபாய் புடவை சாரதாவுக்கு தேவைதானா? எனக்கு தெரிஞ்சு எந்த புருஷனும் பொண்டாட்டிக்கு இவ்ளோ விலை கொடுத்து புடவை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு. பார்க்கலாம். ஆமாண்டிம்மா, நிஜமாவே கட்டின புருஷன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு விலை கொடுத்து ஒரு புடவை வாங்க மாட்டான். வெப்பாட்டிக்கு தாண்டி வாங்கி தருவான், அது நிச்சயம். பாட்டிமா, நீ சொன்ன உடனே அந்த மரமண்டைக்கே விஷயம் புரியுது. பாட்டிமா, உண்மையிலேயே ராமு எடுத்து கொடுத்த புடவை தானா, இல்ல ராமு பினாமி பேர்ல இந்த வளர்ந்தவன் உயர்ந்த மனிதன் யோகி எடுத்து கொடுத்ததான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். விடாத, விசாரணை பண்ணு, விடாத. சாரதா, ஏ சாரதா, என்னாச்சு? என்ன ஏண்டிமா, இது என்ன புடவை? ஒரு ஆம்டே இருந்தா 32,000 ரூபாய் கொடுத்து ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டானா உடனே குடும்ப பொறுப்பு இருக்கிற பொம்மநாட்டி அதை வாங்கிட்டுறதா? நிஜத்தை சொல்லு, இந்த புடவை மாப்பிள்ள தான் வாங்கி கொடுத்தாரா இல்ல வேற யாராவதா? இந்த பாருங்க, இது என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்த புடவை. அது கேட்கறதுக்கு நீங்க யாரு? ரோட்ல அண்டாத மாதிரி 10 ரூபாய்க்காக அழிஞ்சிட்டு இருந்தீங்க. படுதாப்பட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே ஒரு வார்த்தை பேசுனீங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன். போங்க, போங்க. இந்த பாருங்க, என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு இந்த வீட்டுல யாருக்கு தகுதியும் இல்ல, உரிமையும் இல்ல. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசுனீங்க, எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன். பாப்பா, ஊதுற சங்க ஊதியாச்சு, இனி தன்னால வெடிஞ்சிடும். நீ போ, நான் வந்துடுறேன். நீ போ. சித்தி, இந்த புடவையோட கலரை பார்த்தா நம்ம ராமு மாப்பிள்ள உங்களுக்காக வாங்கின மாதிரி தெரியல. வேற யாருக்காவது வாங்கியிருப்பாரா? கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு ஒரு கர்ச்சீஃப் கூட வாங்கி கொடுத்ததில்ல. இப்ப திடீர்னு இந்த புடவை. புடவை வாங்கி கொடுத்து தான் அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவர் இல்ல அவர். எனக்கு குழப்பமா இருக்கு யோகி. மேடம், நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சார் சஸ்பென்ஸில் நிறைய பணம் வாங்கி செலவு பண்ணுறாரு. கேட்டால் கோவப்படுறாரு. நீங்கள் வேற கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க.
மேடம் இன்னொரு விஷயம், அடையாரில் ஒரு வீட்டு பக்கத்தில் நம்ம கம்பெனி கார் அடிக்கடி நிற்குதுன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன். விசாரித்தப்போ அந்த வீட்டில் ஒரு லேடி இருக்கிறதாவும் நம்ம சார் அடிக்கடி வந்துட்டு போகிறதா சொன்னாங்க. சார் அந்த மாதிரி தப்பான காரியம்லாம் பண்ண மாட்டார். இருந்தாலும் இந்த மாதிரி வதந்திங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சாரி. அம்மா. ஏன் 2 பேரும் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? என்ன இது? புடவை. உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் நான் உனக்கு புடவை வாங்கி கொடுக்க கூடாதா? என்ன திடீர்னு என் மேல பாசம்? நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. என்ன என்ன மறைக்கிறேன்? நீங்க ஒரு பொண்ணை கார்ல உட்கார வச்சுட்டு பூ வாங்கி கொடுக்கறது நான் பார்த்தேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.